கரூரில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து இதுவரை தாவேகாவினர் யாரும் ஆறுதல் கூறவில்லை. தாவேகா நிர்வாகிகள் 20 மணி நேரம் கடந்தும் ஆறுதல் கூறாத நிலையில் அவர்கள் எங்கே என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆதவர்ஜுனா எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை என்றும் தாவேகாவினரே தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விஷ்ணு. விஷ்ணு, இந்த கோர சம்பவம் நடந்து 20 மணி நேரம் ஆயிற்று. இதுவரைக்கும் தாவேகாவினுடைய மூத்த நிர்வாகிகளோ அடுத்த கட்ட நிர்வாகிகளோ யாரும் இது குறித்து வெளியில் வந்து ஒரு விளக்கத்தை வழங்கவில்லை, ஆறுதலையும் நேரடியாக மக்களுக்கு தெரிவிக்கவில்லை. அவர்கள் எங்கே என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறதே. தாவேகாவினரின் வட்டாரத்திலேயே சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் என்ன? நிச்சயமாக நேற்றைய தினம் ஒரு கரூரில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் நாமக்கலை தொடர்ந்து கரூரில் மேற்கொள்ளும் பொழுது கிட்டத்தட்ட 40 பேர் அங்கு உயிரிழந்தனர். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாயை அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி வரையில் கிட்டத்தட்ட அரசியல் தலைவர்கள், அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் உட்பட ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் இதற்கு இரங்கல் தெரிவித்து உடனடியாக, குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனடியாக இரவோடு இரவாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களையும் குறிப்பாக அங்கு உயிரிழந்தவர்களையும் நேரில் சென்று பார்த்து மற்றும் அவர் உறவினர்களுக்கு அங்கு ஆறுதல் தெரிவித்திருந்தார். அதோடு அங்கு செய்தியாளர்களும் சந்தித்திருந்தார். இந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக இன்று காலையிலிருந்தே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் காலையிலிருந்தே தொடர்ந்து கரூருக்கு பயணமிட்டு அங்கு கரூர் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து தொடர்ந்து அங்கு அவர்களுக்கு ஆறுதல் என்பதை தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இதுவரை தமிழக வெற்றி கழகம் சார்பில் தலைவர் அவர்களின் 2 எக்ஸ்தல பதிவுகளை தவிர எந்த ஒரு அடுத்த நிலை தலைவர்கள் யாருமே தமிழக வெற்றி கழகம் சார்பில் இதுவரை அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்காதது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் தொண்டர்களிடையே அதிருப்தியும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20 மணி நேரம் கடந்து ஒரு 2ஆம் நிலை தலைவர்களாக இருக்கக்கூடிய கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதே போல இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் உட்பட அதே போல ஆதவர்ஜுனா, தேர்தல் பிரச்சார குழுவின் மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா உள்ளிட்ட யாருமே இதுவரை ஒரு செய்தியாளர்களை சந்தித்தோ அல்லது சமூக வலைதளங்களில் கூடவோ இந்த சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு பதிவுகளையும் இரங்கலையும் இதுவரை தெரிவிக்காதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் அவர்களுக்கு ஒரு தொண்டர்களுக்கு ஒரு அதிருப்தியாகவுமே இருக்கும் என கூறலாம். குறிப்பாக நேற்று இந்த சம்பவம் நடந்த ஒரு 8 மணிக்கு மேலாக தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொண்ட போதும் இதுவரை அவர்கள் தரப்பிலிருந்து எந்த ஒரு இதற்கான காரணமோ, என்ன நடக்கிறது, அடுத்து என்ன திட்டம், உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா, மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொடர்ந்து போய் அவர்களை பார்த்து ஆறுதல் தெரிவிக்கப்படுமா என்ற எந்த ஒரு தகவலுமே இதுவரை ஊடகத்தினரிடம் அவர்கள் முறையாக தெரிவிக்கவில்லை. தற்பொழுது வரை அதாவது கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதே போல இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார், குறிப்பாக ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் எங்கு இருக்கிறார்கள், என்ன திட்டம், அடுத்து அவர்களை நேரில் சந்திக்க ஏதாவது அனுமதி கேட்டிருக்கிறார்களா உள்ளிட்ட எந்த ஒரு தகவலும் கிடைக்காத வண்ணமே நம்மிடம் இருக்கிறது. இது ஒரு அதிருப்தியாகவே தொண்டர்களிடையும் கட்சியின் நிர்வாகிகளிடையும் நிலவுகிறது. குறிப்பாக கட்சியின் நிர்வாகிகள் கூட இவர்கள் எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பது கூட தெரியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது நமக்கு கிடைத்த தகவலாக இருக்கிறது. குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மதியழகன், அதாவது கரூர் மாவட்ட செயலாளர், அவரின் அனுமதியில் தான் அந்த கூட்டம் என்பது நடந்திருந்தது. இந்த நிலையில் அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர் இல்லத்திலும் இல்லை, எங்கு இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் இல்லாமல் ஒரு தலைமறைவாக இருக்கக்கூடிய செய்திகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் எங்கிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மதியம் மட்டும், அதாவது கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் அந்த உயர்நீதிமன்றத்திற்கு வந்து இந்த வழக்கு தொடர்பாக வந்து செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அவர் செய்தியாளர்களை சந்தித்திருந்த போதிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பாரா, கரூருக்கு பயணமிட்டு அங்கு உயிரிழந்திருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு சந்தித்து நேரில் ஆறுதல் தெரிவிப்பாரா என்ற எந்த ஒரு தகவலும் அவர் தெரிவிக்கவில்லை. அதுவும் மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை அளித்திருந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் தலைவர் விஜய் அவர்கள் அங்கிருந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். இதற்கிடையில் ஒரு நீண்ட நேரமாக அவர் எந்த ஒரு பதிவுகளையும் இரங்கலையும் தெரிவிக்கவில்லை. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் இதற்கு இரங்கல் தெரிவித்து
தொடர்ந்து இதுக்காக குரல் கொடுத்து வந்திருக்கும் பொழுது ஒரு ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலாக இது தொடர்பாக எந்த ஒரு பதிவுகளையும் இரங்கலையும் தெரிவிக்கவில்லை. கிட்டத்தட்ட சென்னை விமான நிலையத்தில் இறங்கியதற்கு பிறகாகவே விஜய் அவர்களின் எக்ஸ் தளத்தில் இதற்கு ஒரு இரங்கல் பதிவு என்பது பதிவிடப்பட்டிருந்தது. இது இன்னும் சற்று முன்பாகவே வந்திருக்க வேண்டாமா என்ற ஒரு கேள்வியும் தொண்டர்களிடையேவும், குறிப்பாக நிர்வாகிகளிடையே, அதே போல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை உற்று நோக்கக்கூடிய அனைவரிடமும் இருந்தது. இதன் பிறகாக அடுத்த நாள், அதாவது இன்று காலையில் அவர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு இறந்தவர்களுக்கு தலா 20 லட்சம் வழங்கப்படும், அதே போல அதில் அடிபட்டு இருக்கிறவர்களுக்கு, அதாவது சிகிச்சை மேற்கொள்பவர்களுக்கு தலா 2 லட்சம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இருந்த போதிலும் ஏன் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இதுவரை எந்த ஒரு ஆறுதல் தெரிவிக்கவோ அல்லது ஒரு 2ஆம் நிலை தலைவர்களோ நேரில் வந்து அல்லது எக்ஸ்தல பதிவிலோ இதை பற்றி பேசவில்லை என்ற ஒரு கேள்வியும் அதிருப்தியும் தொடர்ந்து எழுந்து வருகிறது. நேற்றிலிருந்தே இந்த ஒரு அதிருப்தி இருந்த நிலையில் அது மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 2 எக்ஸ்தல பதிவுகளை மீறி தவிர வேற எந்த ஒரு நேரில் சென்று பார்வையிடுவதோ அல்லது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொறுப்பாளர்கள் அங்கு சென்று உதவுவதோ ஆறுதல் சொல்வதோ எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லாதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் தொண்டர்களிடையே அதிருப்தியும் ஏற்பட்டிருக்கிறது. விஷ்ணு, தொண்டர்கள் மத்தியில தலைமையிடம் இருந்து ஒரு வழிகாட்டுதல்கள் வரும் என்று நினைத்திருப்பார்கள். அது கிடைக்காதது வருத்தம் அளிப்பதுதான். தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.